சிக்கன் உருண்டை குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுலில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சோம்புத்தூளும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பால் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பால் ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அதே ஆயில் ஆட் பண்ணி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அது கூடவே ஆனியன் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், குழம்புத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் முந்திரியும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு 5 to 10 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.